சிவராத்திரி எப்படி உருவானது? அதன் பின்னால இருக்கும் புராண கதை என்ன? சிவராத்திரி அன்று கண் விழித்து விரதம் இருப்பதனால் கிடைக்கும் பலன் மற்றும் அந்த விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும்? இவை அனைத்தையும் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக பார்க்கடலை கடைந்தார்கள். மந்தரமலையை மத்தாகவும் வாசுகி நாகத்தை கயிறாக கொண்டு பார்க்கடலை கடைய ஆரம்பித்தார்கள். அப்போது அமிர்தம் வருவதற்கு முன்பாகவே வாசுகி நாகம் வலி தாங்காமல் ஆலகால விஷத்தை கக்கியது. அந்த விஷம் உலகையே அழித்துவிடக்கூடியது. அதை பார்த்த தேவர்களும் அசுரர்களும் மிகவும் பயந்து சிவபெருமானை நாடினர். உலக நலனுக்காக சிவபெருமான் அந்த ஆலகால விஷத்தை தாமே ஏற்று குடித்தார். அப்போது அவருக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது என்பதற்காக பார்வதி தேவி அவருடைய தொண்டையை அழுத்தி பிடித்தார்கள். அதனால் அந்த விஷம் தொண்டையிலேயே நின்றுவிட்டது. சிவபெருமானின் கழுத்து நீல நிறமாக மாறியது. அதனாலேயே அவர் திருநீலகண்டர் என்று அழைக்கப்படுகிறார். அந்த இரவு முழுவதும் தேவர்களும் அசுரர்களும் சிவபெருமானை விழித்தபடி வைத்து அபிஷேகம் செய்து தீபம் ஏற்றி பக்தியுடன் வழிபட்டார்கள். அந்த புனிதமான இரவையே நாம் இன்று மகா சிவராத்திரி என்று கொண்டாடுகிறோம். நாமும் அந்த நாளில் உபவாசமிருந்து இரவு முழுவதும் விழித்து சிவனை பக்தியுடன் வழிபடுகிறோம். இந்த விரதம் இருப்பதனால் கிடைக்கும் மகத்தான பலன்களை நம் புராணங்கள் மூலமாகவே நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒரு காலத்தில் சிவபெருமான் ஒரு மரத்தடியில் லிங்க வடிவில் தியானம் செய்து கொண்டிருந்தார். அங்கு காற்று வீசியதில் அந்த மரத்திலிருந்த இலையெல்லாம் அவர் மேல் விழுந்து கொண்டே இருந்தது. அதை பார்த்த ஒரு குரங்கு விளையாட்டாக அந்த இலையை பறித்து சிவபெருமான் மேல் போட ஆரம்பித்தது. அது முழு இரவும் கண் விழித்து அப்படியே இலையை அவர் மீது போட்டுக்கொண்டே இருந்தது. அதுக்கு தெரியாது அந்த நாள் மகா சிவராத்திரி. அடுத்த நாள் சிவபெருமான் அந்த வானரத்தின் முன் தோன்றி, நீ 4 கால பூஜையிலும் கண் விழித்து வில்வ அர்ச்சனை செய்தாய். அடுத்த பிறவியில் மனிதனாகப் பிறந்து ஒரு நாட்டை ஆழுவாய். கடைசியில் என்னை அடைவாய் என்று வரம் தந்தார். அதற்கு குரங்கு, மனிதனாக பிறந்தாலும் உன்னை மறந்துவிடக்கூடாது, அதனால் வானர முகத்தோடு பிறக்க வேண்டும் என்று கேட்டது. அதன்படி அடுத்த பிறவியில் வானர முகத்துடன் முஷ்குந்து மன்னனாகப் பிறந்து நல்ல ஆட்சி செய்து இறுதியில் சிவபெருமானை அடைந்தது. அதனால்தான் சிவராத்திரி அன்று ஒரு காலம் கூட விழித்திருந்து வில்வத்தால் அர்ச்சனை செய்தால் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும். சிவராத்திரி விரதம் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கலாம். சிவபெருமானின் அருளை பெற கடைபிடிக்கப்படும் புனிதமான விரதம்தான் சிவராத்திரி விரதம். அன்று காலை சீக்கிரம் எழுந்து குளித்துவிட்டு இறைவனை வழிபட்டு நாளை தொடங்க வேண்டும். அதன் பிறகு நாள் முழுவதும் நீராகாரம், பழங்கள், இளநீர் போன்றவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்க வேண்டும். முடிந்தவரை முழு உபவாசமாக இருப்பது சிறப்பு. மாலை நேரத்தில் சிவன் கோயில்களில் 4 கால பூஜைகள் நடைபெறும். அந்த 4 கால பூஜைகளையும் தரிசிப்பது மிகவும் சிறப்பு. அப்படி முடியவில்லையென்றால் ஒரு கால பூஜையாவது தரிசித்து வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்தாலும் போதும். வீட்டிலிருந்தபடியே சிவபெருமானின் நாமங்களை ஜபிட்டும் விரதத்தை தொடரலாம். இந்த விரதத்தின் முக்கிய அம்சம் இரவு முழுவதும் கண் விழித்திருப்பது. அடுத்த நாள் காலை நைவேத்தியம் செய்து இறைவனை வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். சிலர் மறுநாள் மாலை வரை விழித்திருப்பதும் வழக்கமாக உள்ளது. முழு விரதமிருக்க முடியாவிட்டாலும் ஒரு பொழுதாவது உபவாசமிருந்து ஒரு கால பூஜையாவது தரிசித்து மனமார ஓம் நமசிவாய என்று கூறினாலும் சிவபெருமானின் அருள் நிச்சயம் கிடைக்கும். ஓம் நமசிவாய. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் லைக் செய்துவிட்டு ஓம் நமசிவாய என்று கமெண்ட் செய்யுங்கள்.